அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா நம்ம நிதிஷோட வீட்டுக்கு போறாங்க. நிதிஷோட வீட்டில் பார்த்தா லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. அந்த சமயத்தில் இனியா காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. நிதிஷ் ஹால்லேயே படுத்து முழிச்சு இருந்துமே யார் அதை சும்மா தட்டிகிட்டே இருக்காங்க, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. அவங்க அம்மாவுமே வராமல் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நிதிஷ் திரும்ப திரும்ப விடாமல் காலிங் பெல் சவுண்டு கேட்டதும் என்ன பண்ணாங்கன்னா எந்திரிச்சு யாரா அடிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரோட ஹோல்ஸில் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம இனியா நின்றுட்டுருக்காங்க. இனியாவை பார்த்ததுமே இவதானா நின்றுட்டு இருக்கட்டும், நம்ம திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் படுத்துடுறாரு நம்ம நிதிஷ். இதனால் இனியே என்ன பண்ணாங்கன்னா என்னடா இதே வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்களா, இல்லை எங்கேயாச்சும் கிளம்பிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் திரும்ப திரும்ப காலிங் பில் அடித்து பார்த்துட்டு நம்ம நிதிஷ்க்கு 2-3 தடவை கால் பண்ணுறாங்க. நிதிஷ் ஃபோன் எடுக்காமல் அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதனால் நம்ம இனியே என்ன பண்ணாங்கன்னா ஐயோ யாருமே இல்லையே நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கேபுக்கு புக் பண்ணிடுறாங்க. கேப் வந்ததும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பாக்கியோட ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட் போனதுமே நம்ம பாக்கியோ ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம நிதிஷ் என்ன பண்ணனா என்னடா இது இவ்வளோ நேரம் காலிங் பெல்லு ஃபோனும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருந்தா இப்போ சவுண்டே இல்லை, எங்கே போயிட்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு பார்க்குறாரு. வெளியவும் இல்லை, டோருக்கு வெளியவும் கிடையாது. எங்கே போனாலும் போய் தொலைட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் கண்ணு காணாமல் மாதிரி போயிடுறாங்க. உடனே நிதிஷோட அம்மா என்னடா நிதிஷ் இங்கே இருக்க, எவ்வளோ நேரம் காலிங் பெல் சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு, யாரும் நீ ஓப்பன் பண்ணி பார்க்கலையா அப்படின்னு கேட்க நிதிஷ் ஒன்றும் இல்லைம்மா, அது ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அவங்க தான் கொண்டு டெலிவரி பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. உடனே அவங்க அம்மா சரி இனியா இன்னமே வரலையா, ஏன் என்னாச்சு உனக்கு கால் பண்ணலா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க நிதிஷ் இல்லை அவங்க வரவில்லைம்மா, எனக்கு ஃபோனும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம இனியா எத்தனை தடவை கால் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் நம்ம நிதிஷ் மறைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் பாக்கியா கிட்ட ரெஸ்டாரண்ட் நம்ம இனியா ரொம்ப கேஷுவலாக அவங்களோட பேசி பழகிட்டு பிஸ்னஸில் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசி முடிச்சுட்டு அம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் இன்றைக்கி உங்களோட சேர்ந்து சாப்பிட்றேன், நான் நம்ம வீட்டிலே தங்கிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பாக்கியா கிட்ட இனியா பேசிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் அம்மா உங்களோட கையால் சமைங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா சொல்ல பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்காக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க. எல்லாருமே போய் சாப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் நம்ம கோபி வராரு. கோபி வந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனியா இங்கே வந்ததை பார்த்து கோபி சந்தோஷப்படுறாங்க. நம்ம இனியாவுமே டேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஆனால் நம்ம கோபிக்கோ இல்லை வீட்டில் இருக்கிற மற்ற யாருக்குமே இனியா வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் தான் வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியறதில்ல. கண்டிப்பாக இந்த விஷயம் நம்ம கோபிக்கு தெரிய வரப்போது, என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.